அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு, அளவில்லா செல்வங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு. என்ன சாமி குலதெய்வ வழிபாடு? குலதெய்வம் வந்தால்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே வீட்டுக்கு வரும், இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வீட்டுக்கு வரும். அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. புறப்பட்டிருப்பீங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அசுகம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்த எத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல கேது பகவான். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல கேது பகவான். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் அப்ப என்ன அப்படின்னாக்க, 1 டிஎன்பிஎஸ்சி, 2 யூபிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யக்கூடிய எக்ஸாம், அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடியது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது எழுதக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக அரசு பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்னு சொல்லலாமா? மிக அதிகம்னு சொல்லலாம். அதே போல துலா ராசியை சேர்ந்த மாணவர்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி அதிகமாக இருந்துச்சு. எக்ஸாமில் எழுத பேப்பர் உட்காரும்போது மைண்டே பிளாங்காக இருந்துச்சு. அப்போ அப்படி மைண்டே பிளாங்காக இருந்ததுனால தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டி இருந்துச்சு மாணவர்கள். அப்போ அப்படி தொடர் தோல்வியை சந்தித்த மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த மருத்துவத்துறைக்கு எக்ஸாம் எழுதக்கூடியது அப்படின்றது நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ போன்ற உயர்கல்விக்கு எழுதக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்ததுக்கு மேல அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர விரும்பிய பல்கலைக்கழகங்கள், நான் வெளியூர் போகணும் தம்பி, நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு உயரிய பல்கலைக்கழகம், டாப் 50 பல்கலைக்கழகங்கள்ல என்ன கோர்ஸ் விரும்புகிறோமோ அந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஐஐடியில போகணும், நான் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க, நான் யூஜியில் பிஇ முடிச்சிருக்கிறேன், ஐஐடி ஜேஇ காம்படிஷன் எக்ஸாம் எழுதினேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்த அத்தனை துளாராசியை சேர்ந்தவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். ராகுவை போல கெடுப்பவரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை. ராகு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில இருக்காரா? நல்ல நிலையில இருக்கிறாரு. அவர் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. கூட நல்ல நிலையில இருக்கிறாரா? புதன் கூட நீச்ச பங்க ராஜயோகம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சினிமா துறையில இருந்த ரஜினிகாந்த் அவங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் தான் வேலை செஞ்சிச்சு. அந்த நீசபங்க ராஜயோகம் வேலை செஞ்சு அவர் பாலச்சந்தர் கண்ட ஆப்படுற காலகட்டங்கள்ல பெரிய மனிதரா வந்தார். அதே போல துளாராசியை சேர்ந்த ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக கண்டிப்பா தொடர் முன்னேற்றம் கிடைக்குமா? தொடர் முன்னேற்றம் கிடைக்கும். இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டங்கள். சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல அரசியல் மாற்றங்களும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வார்டு கவுன்சிலராக இருந்தவர் நகர தலைவராக இருந்தது மாவட்ட செயலாளராகவும், மாவட்ட செயலாளர் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு உங்களுடைய தலைமைக்கு ஒரு இணக்கமான காலகட்டங்கள் உண்டாகி திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது, அதாவது புதிய பிரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளர் இல்லாததுனால சிக்கல்களை சந்திக்க வேண்டிய இருந்துச்சு. நீங்களே கடையில் உட்கார்ந்ததுனால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ராகு கேது பயிற்சி மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அபரிமிதமான யோகங்களை கொடுக்க பயிற்சின்னு சொல்லலாமா? யோகங்கள் பயிற்சியலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போயிடும். அப்ப நீங்க வணங்க வேண்டியது எல்லை தெய்வமான, காவல் தெய்வமான முனீஸ்வரனை வழிபடணும். முனீஸ்வரனை வழிபடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது
வெள்ளிக்கிழமை நீங்கள் இருக்கக்கூடிய எல்லை சாமியான முனீஸ்வரனை வழிபட்டு அந்த முனீஸ்வரனுக்கு உண்டான அபிஷேகங்களோ அல்லது படையல்களோ போட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சரி, துளாராசிக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னாக்க கண்டிப்பாக 90% மார்க் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சின்னு சொல்லலாமா, அற்புதமான பெயர்ச்சின்னு சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். இப்ப ராகு காயத்ரி. ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 9 ட்ரிப்பு சொல்லியிருக்காங்க. ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கேதுவுடைய காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு நாளும் 7 ட்ரிப்பு சொல்லணும். 7 ட்ரிப்பு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க கேதுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நம்ம சேனல் வரும். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் அத்தனையும் சொல்கிறோம். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பாஸ் பண்ணுங்க.